ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் மாசி மாத பலன்களை பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். மாசி மாத பலன்களை பற்றி ஐயா கிரக நிலவரம் எப்போலேருந்து தொடங்குது, மாசி மாதம் எப்போ தொடங்குது, எப்போ இந்த கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு ஐயா சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் மாத பலன்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதே போல் வருஷ பலன்கள் பார்த்துட்ருக்குறோம். அதே போல் ஒவ்வொரு கிரக பயிற்சி பலன்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுபடி பார்க்கும்பொழுது நாம் இப்போ பார்க்க போகிறது மாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மாசி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரலும். ஆங்கில தேதி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 13/2/2025 அன்னைக்கு குருவாரம், அதாவது வியாழக்கிழமையிலேருந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை முடியுது. ஆரம்பிக்கிற நாளே குருவாரத்துலேயும் முடிகிற நாள் சுக்கிரவாரத்துலேயும் அற்புதமான இந்த மாசி மாதம் பிறக்குது. இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒவ்வொரு மாதமும் விசேஷ தினங்கள் வரும். இந்த மாதத்துக்கு உண்டான விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்க்கோம் அப்படின்னாக்க 25/2/2025 காஞ்சி ஸ்ரீ மகாபரிவாளன் அழைக்கப்படுகின்ற ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி விழா அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 26/2/2025 எல்லா சிவராத்திரிலையும் வசந்த சிவராத்திரி அப்படின்றது மாசி மாதத்தில் வர மகா சிவராத்திரி, ரொம்ப வசந்த சிவராத்திரி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6/3/2025 எல்லாருடைய ஆசைகள், இந்த மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்தவனோட ஆசை ஒரு சின்ன வீடாவது இருக்கணும், கெளிப்பாழாலும் தனிப்பாழாக இருக்கணும், தனி வீடு ஒன்று இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வசந்த நாளான வாஸ்து நாள் அன்னைக்கு. வாஸ்து அன்னைக்கு பூஜை போட்டு நாம் தொடங்கினோம்னா வீடு கட்டுறதுல எந்த விதமான தடங்கல்களும் வராது. ஒரு சில பேர் வீடு கட்டிட்டு 3 மாதத்தில் 6 மாதத்தில் பணம் இல்லைன்னு விட்டுருவாங்க, பொருள் கிடைக்கலன்னு விட்டுருவாங்க, வீட்டில் ஏதாவது அசுப நிகழ்வு இருந்துன்னு விட்டுருவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வசந்த நாள் வாஸ்து நாள். அந்த வாஸ்து நாள் நம்ம பூஜை போட்டோம்னா கண்டிப்பாக அது எந்த விதமான தடைகளும் தாமதமும் இல்லாமல் நல்லபடியாக முடியும். அதுவும் இந்த பர்டிகுலர் டைம் சொல்கிறேன் பார்த்துக்குங்க. காலையில் 9:42லேருந்து 11:12க்குள்ளார நம்ம அந்த வாஸ்து பரிகார பூஜை அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய மண் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது. அதனால் மண்ணுக்கு பூஜை போட்டு தொடங்கும் போது நல்லபடியாக இருக்கும். அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க பூதபலி, பிரேதபலி, திக்பலி எல்லாம் போட்டுட்டு அந்த மண்ணுக்கு உண்டான பூஜையை போட்டு தொடங்கிட்டோம்னா அத்தனை தோஷமும் மண்ணில் உள்ள அத்தனை தோஷமும் விளைகிறோம். எந்தவித தடையும் தாமதமும் இல்லாமல் வீடு நல்லபடியாக முடியும். அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் வருது 6/3/2025. அதுவும் பார்த்தோம்னாக்க குருவாரம்னா வியாழக்கிழமையில் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11/3/2025 செவ்வாய்க்கிழமை மங்களவாரத்தில் காஞ்சி குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஆராதனை விழா தொடங்கக்கூடிய காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க மகாமகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு பகவான் சிம்மத்தில் வர்றது மகாமகம். அதுக்கு ஈக்குவலானது மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகாமகமுக்கு ஈக்குவலானது மாசி மகம். அந்த மாசி மகம் வர்றது 12/3/2025 அற்புதமான புதன்கிழமை அன்னைக்கு வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 14/3/2025 காரடையான் நோன்பு. கட்டிய கணவருக்கு எந்த விதமான பங்கமும் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், உயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெண்கள் கொண்டாடக்கூடியது அப்படின்றது காரடையான் நோன்பு. இந்த காரடையான் நோன்பை பொறுத்தளவுக்கு எந்த டயத்தில் கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மாலை வேளையில் 6:14க்கு அப்புறம் கொண்டாடினோம்னாக்க மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 13/3/2025 ஒருத்தருக்கு ஒருத்தர் கலர் பொடிகளை, வண்ணப்பொடிகளை தூவி சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது ஹோலி பண்டிகை அப்படின்றது இந்த 13/3/2025 ஹோலி பண்டிகை. இப்படி இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் இவ்வளோ விசேஷ தினங்களோடு தொடங்குது. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த மாசி மாதத்தில் கிரக நிலவரம் எந்தெந்த ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு
கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியாகி பலம் இழந்து இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறார் ரிஷபத்தில். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேது பகவான் காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது வீடான கும்ப வீட்டில் புத பகவான், சூரிய பகவான், சனி பகவான் சேர்ந்து இருக்கிறாரு. இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு 26/2/2025 அவர் மீனத்துக்கு மாறுறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த புத பகவானும் வக்ரகதி அடைகிறாரு. எப்போ வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 9/3/2025 வக்ரகதி அடைகிறாரு. இதை பொறுத்தளவுக்கு அதை தவிர செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறது 21/2/2025. அதே போல் சுக்கிர பகவான் வக்ரகதி அடைகிறது 4/3/2025. 4/3/2025 சுக்கிர பகவான் மீன ராசியில் ராகு கூட சேர்ந்து வக்ரகதி அடைகிறாரு. இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி செலுத்தக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதை தவிர 3 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவான் வக்ரகதி, செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு, புத பகவான் வக்ரகதி அடைகிறாரு. அப்போ இதே மாதிரி உள்ள இனிமையான சூழ்நிலையில் இந்த மாசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த மாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் உள்ளது அப்படின்றத நாங்கள் 3 பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கஸை உங்களுக்கு தரோம். நல்லது, நமஸ்காரம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இவ்வளோ நாளாக பார்த்தாலேயானால் கடகராசிக்காரர்கள் அப்பா அஷ்டபத்து சரி இருக்குது, என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, இந்த மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, டெய்லி வந்து ப்ரோக்ராம், அதாவது மாதம் வந்து யூடியூப்பில் பார்த்து இந்த மாதம் நல்லா போகுமா அடுத்த மாதம் நல்லா போகுமான்னு பார்த்துட்டே இருக்கீங்க. கவலைப்பட வேண்டாம். கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் இந்த மாதம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் 11ஆம் இடத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் கொடுக்க போகுது. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 11ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அவங்கவுங்க ஆட்சி பெற்றதற்கு சமம். குரு சுக்கிர பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்காருன்னா உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். இவ்வளவு நாளாக வேலையில் பயங்கர தொந்தரவு இருந்திருக்கும். உங்களுடைய மேலே கொடுத்தவர் எஜமானர்களோ இல்லைன்னா வேலைக்கு இருக்கக்கூடிய முதலாளிகளோ உங்களுடைய மேற்பார்வையாளர்களோ மேலாளர்களோ இவங்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையை பார்த்துட்டு ரொம்பவும் அந்யோன்யமாக போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் 11ஆம் இடமும் வலுத்து போகிறது. 9ஆம் இடத்துல, அதாவது பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது, பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்தை எடுத்தாலும் 1, 5, 9 நல்லா இருக்கான்னு தான் பார்ப்போம். அந்த மாதிரியான காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்பொழுது 9ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சம், 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலும் 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்திலும் இருக்கிறதன் மூலியமாக எது எடுத்தாலும் வெற்றி. நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிற்கும். கவலைப்பட தேவையில்லை. முயற்சிகள் 10% முயற்சி போட்டிங்கன்னா 50% ரிசல்ட் வரும். அந்த மாதிரியான காலகட்டங்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அமையிறது. ஏற்கனவே வந்து 3ஆம் இடத்தில் கேது இருக்கிறதுனால முயற்சிகள் அதிகமாக போட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா முயற்சிகள் அதிகமாக போட்டு எல்லா இடத்துலையும் அடிபட்டு நல்லா பதப்பட்டு நல்ல தேர்ச்சி பெற்று ஒரு நிலையில் இருப்பீங்க. இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் இந்த மாதத்தில், அதுவும் குரோதி வருஷம் மாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11இல் இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தமத்தை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திருமணம் கைகூடும். இவ்வளோ நாளாக பார்த்து தட்டிகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் திருமணம் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதுவும் சுக்கிரனும் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு அதிசுபர் அப்படின்னு அதியோகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 5, 9 அதிபதினு சொல்லக்கூடிய 5, 10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தீங்களேனால் தொழிலில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட், அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கும், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய மாற்றமும் புதனுடைய ஏற்றமும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. கடகம் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ரிலாக்ஸ் கிடைக்குமா? ரிலாக்ஸ் கிடைக்கும். எப்படி சாமி ரிலாக்ஸ் கிடைக்கும்? 6க்கும் 9க்கும் உடைய குரு பகவான் இருக்கிற இடம் ராசிக்கு 11ல். கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார், வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். இப்போ இந்த கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 6 அப்படின்றது வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய ஸ்தானம். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாசி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். இதை தவிர நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது 9ஆம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். அந்த உயர்கல்வி ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் நீச்சம் பெற்ற புத பகவானும் இருக்கிறாங்க. இதை தவிர ராகு, கடல் கடக்கக்கூடிய ராகு. அப்போ இந்த காலகட்டங்களில் உயர்கல்விக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் சென்று படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலத்தில் படித்த படிப்புக்கு உண்டான உயர்கல்வி கிடைக்கும். இதை தவிர 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால அதற்கு எந்த இடத்துல லோன் கேட்குறோமோ, எஜுகேஷன் லோனு என்ன கேட்குறோமோ அதற்கு உண்டான பணமும் கிடைக்கும். அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு மாசி மாதம் வசந்த மாதம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வசந்த மாதம்னு சொல்லலாம். அடுத்தது கல்விக்கு அதிபதியான புத பகவான் நீச்சம் அடைஞ்சி உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட நீச பங்க ராஜயோகம். கடந்த காலகட்டங்களில் எஜுகேஷனில் மந்தமாக இருந்த குழந்தைகள், கடகராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு ஞாபக மறதியை விட்டு வெளியில் வந்து தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ உயர்கல்விக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதி தேவையான அளவுக்கு மார்க் வாங்காததுனால சில தேவையற்ற பிரச்சனைகள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க 9ஆம் இடத்தை தகப்பனுடைய காரகத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்படிம்போம். தகப்பன் செய்கின்ற தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த காலகட்டம் சொல்லலாம். மாத்ருஸ்தானாதிபதியான 4ஆம் இடத்துக்கு உண்டான சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அன்னையின் மூலியமாக பூர்வ புண்ணிய புத்திர சொத்துக்களாண்டுக்கு உண்டான லிட்டிகேஷன்ஸு, வம்பு வழக்குகள் தீர்ந்து அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? அதுவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். மொத்தத்தில் பார்த்தோம்னா கடகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனியால் அவதி பெற்றவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய மாதம் மாசி மாதம். சரி, இந்த மாசி மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம். அந்த சந்திராஷ்டம நட்சத்திரம் என்னென்னைக்கு வருது, அது என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும், மற்றும் என்ன தெய்வத்தை என்ன கோயிலை போய் வணங்கணும் அப்படின்றத பற்றியும் விரிவாகவும் விளக்கமாகவும் நம்மளுடைய ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக 2 பேருமே தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போ இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற காலம், சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் வந்து சந்திராஷ்டம தினம்னு சொல்லுவோம். இந்த 8ஆம் இடம்ங்கிறது மறைவிட ஸ்தானம்னு சொல்கிறது. அந்த மறைவிட ஸ்தானத்துக்கு சந்திரன் போயிடுறார். சந்திரன் என்பவர் மதிகாரகன். அப்போ அந்த மதிகாரகனாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுனால உங்களுடைய மதியை மயங்க செய்திருவார். அப்போ மதியை மயங்க செய்கிற போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் வந்து விபரீதமான முடிவுகளாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே மாதிரி பிரயாணங்கள் செய்கிற போதும் அந்த நம்ம என்ன செய்யணும், எப்படி போகணும், எப்படி வரணுங்கிறத கூட சிந்தனை இல்லாமல் நம்ம செயல்படுவோம். அப்போ அதனாலேயும் விபரீதங்கள் வரும்.
அதனால் பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது. அந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த நாட்களில் வருது அப்படின்னு பார்க்குற போது 27/2/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு விடிகாலையில் 3:57 உங்களுக்கு ஆரம்பமாகுது. 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் அதுக்கப்புறம் வந்து 1/3/2025 சனிக்கிழமை காலையில் 7:34 வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரங்களில் வந்து புதிய முயற்சிகளையும் பிரயாணத்தையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அப்படின்னு சொல்கிறோம். இது போக உங்களுக்கு இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சக்கரத்தாழ்வாரை போய் வணங்கலாம். இந்த சக்கரத்தாழ்வாருங்கிறது வந்து கும்பகோணத்தில் இருக்கார். அதாவது கும்பகோணத்தில் வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி இந்த கோயில் வரும். அப்போ அங்கே போய் வந்து திங்கட்கிழமைகளில் போய் வழிபடுறது நல்லது. அதே போல் மதுரையிலையும் இருக்குது. மதுரையில் வந்து திருமோகூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது மதுரையில். அங்கேயும் போய் வழிபடலாம். ஆக திங்கட்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது நல்லது. அந்த திங்கட்கிழமைங்கிறது சந்திரனுக்கு உகந்த நாள். அப்போ அந்த சந்திரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து காலையில் வந்து உங்களால் முடிஞ்சால் 8 மணியிலிருந்து 9:30 மணிக்குள்ளே போய் வழிபடுறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் போய் திங்கட்கிழமை அன்னைக்கு 8 to 9:30 போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கடகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் இவ்வளவு நாள் பிரச்சனைகள் இருந்து இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பிரச்சனைகள் போய் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திடீர் பணவரவு வரும், யோகங்கள் அதிகமாகும், திருமண பாக்கியம் உண்டாகும், எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும், தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும், தொழிலில் மூன்யமாக லாபங்கள் அதிகமாகும், பாக்கியங்கள் அதிகமாக உண்டு, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய பால், அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், அதை தவிர காய்கறிகள், இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவங்க, வேகமாக சென்று வியாபாரம் செய்யக்கூடிய, அதாவது வேகமாக சென்று இந்த டிரைவர்ஸு, அதை தவிர கால் டிரைவர்ஸு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும். அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர கவிதை கட்டுரை எழுதுபவர்கள், அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் அழகியல் நிபுணர்கள், அழகு கலை நிபுணர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. விவசாயிகளுக்கு பெரிய யோகமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் அவர்களுடைய விவசாயிகளினுடைய அவங்களுடைய ப்ராடியூஸ், அதாவது அவங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் அவர்களுக்கு மலையின் மேல் உச்சியில் வைக்கக்கூடிய விளக்காக ஒளிர்விட்டு எரியக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.